அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீஸா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி நான் காபுல் சன்னா ஒரு கப் எடுத்திருக்கேன். இது ஊற வைக்காமலே அப்படியே நான் செய்ய போகிறேன். இது சன்னா மசாலான்னு சொல்லுவாங்க. நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் இப்போ ஒரு கப்பு சன்னா போட்டிருக்கேன்னா நான் ஒரு 6 கப்பு தண்ணி போடுவேன். அதோடு நல்லா இது வெந்து வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி தண்ணி போட்டு வச்சுட்டேன். இப்போ வேக வச்சிடலாம். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்கும். நான் ஒரு 10 ஸ்பூன் மாதிரி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஜீராவை போட்டுக்கலாம். சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். ஜீரா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நான் 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சேர்த்துடலாம். அதில் இது நல்லா ரெட்டிஷ் ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் தனியா பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறமா மஞ்சள், அதுக்கப்புறமா ஜீரா பவுடர். இது அனார்தானா பவுடர் இது போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லைனாக்கா நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் கூட போட்டுக்கலாம். அதுவும் இல்லைனாக்கா எலுமிச்சப்பழம் போட்டுக்கலாம். இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மசாலா நான் வெங்காயத்துலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சுனாக்கா இது மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் தரும். இதோட இதோட பூரி நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல யாருமே. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மசாலாக்குள்ளே எண்ணெய் நல்லா விட்டுடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். 3 தக்காளி நான் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இந்த மசாலா வாசனை எல்லாமே போயிடுச்சுனாக்கா இது அதுக்கப்புறமா சன்னா எடுத்து போட்டுக்கலாம். எடுத்துட்டேன். இப்போ பார்த்துடலாம். இப்போ சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட மசாலா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சன்னா சேர்த்துடலாம். அதுக்குள்ள அப்போ தான் அது திக்னஸ் கொடுக்கும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். பூரிக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தோசைக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா இது ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக டேஸ்டியாக திக்காயிடுச்சு இது. இப்போ இதோட பட்டோரை நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது சோலை பட்டோரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அல்லாஹ் ஹாஃபிஸ் ஃப்ரெண்ட்ஸ்.